Good morning champions, welcome to Get Zone. Myself Ayandrai, he is Alagasan. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்ல வெல்டிங்லேருந்து கோடிங் ஆஃப் எலக்ட்ரோடு வந்து பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரோடு வந்து என்னென்ன கோடிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரோட் மேலே எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு லெட்டரலாக டினோட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடையில் வந்து நம்மளுக்கு வந்து 6 நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு E426513H. ஸோ அந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒரு லெட்டராக கொடுத்துருப்பாங்க. இடையில் இருக்கக்கூடிய ஆறும் வந்து 6 டிஜிட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதாவது கோடிங் ஆஃப் எலக்ட்ரோடில் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து லெட்டரால் இருக்குது, ரிமைனிங் இருக்கிற 6 வந்து நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். சப்போஸ் இந்த எலக்ட்ரோட் வந்து எக்ஸ்ட்ரூடில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு மெத்தடில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களான்னு டினோட் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு லெட்டரோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டில் ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் எதை குறிக்குது அப்படின்னா மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஓகே, அதாவது கோடிங் ஆஃப் எலக்ட்ரோடில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் தான் ப்ரிஃபிக்ஸ் லெட்டர் வந்து எந்த மெத்தடில் வந்து எலக்ட்ரோட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து சஃபிக்ஸ் லெட்டர் வந்து சஃபிக்ஸ் லெட்டர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தயாரிக்கும் போது இதுக்கு இந்த எலக்ட்ரோடுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதா அப்படின்னு அந்த மேனுஃபேக்சரால் டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சஃபிக்ஸ் லெட்டர். ஓகே, அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரோடுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து சஃபிக்ஸ் லெட்டர் தான் வந்து மென்ஷன் பண்ணி குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங்கிற 6 டிஜிட்டில் வந்து ஃபஸ்ட் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டைப் ஆஃப் கவரிங். அது என்ன டைப் ஆஃப் கவரிங் வந்து அந்த எலக்ட்ரோடுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது டைப் ஆஃப் கவரிங் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது. ஸோ செகண்ட் டிஜிட் வந்து டு மென்ஷன் தி வெல்டிங் பொசிஷன். எந்த பொசிஷனில் வெல்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக செகண்ட் டிஜிட். ஓகே, அதாவது எலக்ட்ரோடில் வந்து வெல்டிங் பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து செகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது. தேர்ட் டிஜிட் வந்து ஆப்டிமம் கரண்ட் வேல்யூ. இந்த வெல்டிங் ராடுக்கு பர்டிகுலராக இவ்வளோ வேல்யூ தான் கரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக இந்த தேர்ட் டிஜிட்டில் டினோட் பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரோடுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வெல்டிங் கரண்ட் வந்து வேறு வேறையாக இருக்கும். அதில் வந்து தேர்ட் டிஜிட் வந்து எவ்வளோ வெல்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டிஜிட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த வெல்டிங் ராடோட டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேல்யூ இருக்குது, ஈல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு டினோட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் சேர்ந்து பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 51 இருக்கலாம், இல்லைனா 41 இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுக்கும் வந்து தனித்தனியான டென்சில் ஸ்ட்ரென்த் அண்ட் ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டு டிஜிட்டும் சேர்ந்தாப்பில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டினோட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டிஜிட் ரெண்டும் வந்து சேர்ந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டினா டென்சைல் அண்ட் ஈல்டு ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த் அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் ரெண்டையும் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து ஃபோர்த் டிஜிட் அண்ட் ஃபிஃப்த் டிஜிட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிக்ஸ்த் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுது. ஸோ சிக்ஸ்த் டிஜிட் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் இன் காம்பினேஷன் வித் இம்பேக்ட் வேல்யூ ஆஃப் டெபாசிட்டட் மெட்டல். ஸோ இந்த டெபாசிட்டட் மெட்டலோட இம்பேக்ட் வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து சிக்ஸ்த்து டிஜிட். ஓகே, அதாவது டெபாசிஷன் ரேட்டில் வந்து அந்த இம்பேக்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணுறது வந்து 6th டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வெல்டிங்கில் வந்து கோடிங் ஆஃப் எலக்ட்ரோடில் வந்து 2 லெட்டர் இருக்குது அண்டு 6 நம்பர்ஸ் இருக்குது. இதனோட இது ஒவ்வொன்றும் இங்கே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.